எழில் தன்னுடைய கெரியரில் முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தோட வீட்டுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா நினைக்கிறாங்க. ஏன்னா எழில் தன்னுடைய வீட்டில் இருந்தால் பாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேரப்பிள்ளையை பார்க்கணும் போல இருக்குது, எப்படா பேரனை பெற்று கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாய விடுவாங்க. இதனால் எழிலோட மைண்டு டைவர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் எழில் தன்னுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னா எழில் தன்னுடைய குடும்பத்தோட தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு பாக்கியா தனியாக அனுப்பி வச்சாங்க. ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, என்ன பாக்கியா, எழில் தான் இப்போது தன்னுடைய ஆடியோ ரிலீஸை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டானே, இனிமேல் என்ன கவலை, அவனை குடும்பத்தோட வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ட்டு பாக்கியாவை கேட்குறாங்க. இல்லைத்த, அவன் இன்னும் படம் ரிலீஸ் பண்ணலை. படம் ரிலீஸ் பண்ணி முடித்த உடனே கண்டிப்பாக அவன் குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வந்துடுவான், நம்ம கூட தான் இருக்க போகிறான், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன நீ, நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்காக நான் பெரிய மனுஷி அப்படின்ட்டு வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு பாக்கியா கிட்ட ஈஸ்வரி கோச்சிக்கிறாங்க. அத்தை, நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எழில் தன்னுடைய லட்சியத்தை நல்லபடியாக அடையணும் அப்படின்னா அவன் தனியாக இருந்தால் தான் அவனுடைய விருப்பத்துக்கு செயல்பட முடியும். அவனுக்கு எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது. அவன் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக குடும்பத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்துடுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. பாக்கியா எழில தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழில், நான் கிளம்புறேம்மா அப்படின்ட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இதோட இந்த புறமும் முடியுது.